Welcome you all. So இது ஒரு நியூ அனாலிசிஸ், கப்புள் ஃபீல்டு அனாலிசிஸ் ஆஃப் ரெயில் ரோடு. ஓகேவா? ஸோ கப்புள் ஃபீல்டுனா என்னென்னா ஸ்ட்ரக்சரல் ப்ளஸ் தெர்மல், இது ரெண்டுமே. ஓகே, ஸோ அதனால நமக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெயில் ரோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது மேலே ஏறி போகிறப்ப ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அந்த டச்சுக்குன்னு ஒரு சவுண்டு வரும். அது இந்த கேப்னால தான். ஓகே, கண்டினியூஸ் ரெயிலாக இருக்காது. கண்டினியூஸ் ரெயிலாக ஏன் இருக்காது அப்படின்னா, கேப் இல்லாமல் இருந்தது அப்படின்னா டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னாலேயே இது ரெண்டும் என்ன ஆக ஆரம்பிக்கும், ரெண்டும் பக்கிள் ஆக ஆரம்பிக்கும், டோட்டலாக வளைஞ்சிரும். அப்போ டீரெயில்மெண்ட் நடக்கும். டீரெயில்மெண்ட்னா தண்டவாளத்துலேருந்து ட்ரெயின் கீழே இறங்கிடுறது. ஓகே, ஸோ அதனால் ரெண்டு ரயிலுக்கும் நடுவில் ஒரு கேப் அப்படிங்கிறது எப்பயுமே வச்சுருப்பாங்க. அந்த கேப்னால இது எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப மெட்டீரியல் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா கூட இந்த கேப் அதை காம்பன்சேட் பண்ணிக்கும். ஸோ தட் இது ரெண்டும் மேக்ஸிமம் டச்சே ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி கான்செப்டை எப்படி நம்ம ஆன்சிஸில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெடி ஸ்டேட் தெர்மல் அனாலிசிஸும் அதுக்கப்புறம் இது கூட கம்பைன் பண்ணி ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக நமக்கு இந்த ரிசல்ட் என்ன வருது அப்படிங்கிறதையும் நம்ம இதுலேயே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டோட்டல் டிஃபார்மேஷனில் இது ரெண்டும் டச் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறத நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ராப்ளத்துக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு ரெக்வஸ்ட்டு. லாஸ்ட் 365 டேஸ் என்னோட சேனல், நம்ம இந்த FA சேனலோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது சப்ஸ்கிரைப் பண்ணாமையே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 46,000 வியூஸ் பக்கமாக வந்திருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் 46,000 வியூ வருது அப்படின்னா அட் மீன்ஸ் ஒரு 20% சப்ஸ்கிரைபர் பண்ணியிருந்தாங்க கூட இந்த சேனல் வந்து ஒரு 8,000 10,000 சப்ஸ்கிரைப் அதாவது வந்திருக்கும். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தெர்மல் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ப்ராப்ளம் வேறு என்னென்னலாம் ப்ராக்டிக்கலாக இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ராப்ளத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆன்சிஸ் ஒர்க் பெஞ்ச் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டெடி ஸ்டேட் தெர்மல் அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு தெர்மல் அனாலிசிஸ் தான் நம்ம பண்ணணும். ஜியாமெட்ரி, ரைட் கிளிக், ஸ்பேஸ் கிளைம் ஜியாமெட்ரி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது ஓப்பன் ஆகிருக்கு. சரியா? இப்போ நம்ம அந்த ரயில் ரோடோட டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? ஸோ இதுதான் வந்து ரயில் ரோடோட கிராஸ் செக்ஷன் டைமென்ஷன். இந்த ஐ செக்ஷன் இருக்கும் இல்லையா, அதோட டைமென்ஷன். ஸோ இந்த ப்ரொஃபைலை தான் ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ப்ரொஃபைல் ஃபஸ்ட்டு பேஸ் பார்த்தீங்கன்னா 127 mm. இங்கிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்பேஸ் கிளைம் ஜியாமெட்ரியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அகைன் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா Z ஆக்சிஸை சூஸ் பண்ணிவிட்டு பிளேன் வியூ வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் லைன் சூஸ் பண்ணிவிட்டு டிஃபைன் ஃப்ரம் சென்டர். ஸோ டோட்டலாக 127. ஓகே, ஸோ இதுதான் அந்த டோட்டல் டைமென்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டு 7.5. 7.5. ஓகே, ஸோ சிமிலர்லி இந்த பக்கமும் 7.5. ஓகே ஓகே, ஸோ டோட்டல் ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லையா? ஸோ டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 127 mm, அங்கே 64 இருக்குது. ஓகே, ஸோ 127 mm ஃபஸ்ட் நான் ஒரு ரெஃபரன்ஸ் லைன் இங்கேருந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். 127 mm கரெக்டாக? ஓகே, இப்போ இங்கேருந்து ஒரு லைன் அகைன் டிஃபைன் ஃப்ரம் சென்டர். ஸோ இங்கேருந்து 64 mm. ஓகே, ஸோ இப்போ இதோட திக்னஸ் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 36 அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து 36 mm, இந்த பக்கம் 14 mm. ஓகே ஓகே, ஸோ 36 இருக்கலாம் இல்லை 38 இருக்கலாம். ஸோ நம்ம லெட் ஸ்டார்ட் வித் 36 mm. ஸோ லைன் ஃப்ரம் சென்டர் எடுத்துடுறேன். 36 mm டவுன்வர்ட் டைரக்ஷனில். ஓகே, சிமிலர் டைமென்ஷன் இந்த பக்கம் 36. ஸோ அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம மாடல் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கான்செப்ட் தான் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், அதுக்காக தான். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 14 mm, அப்போ இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7 mm இருக்கும். அகைன் இங்கே ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கேருந்து இந்த வெர்டிக்கலாக ஒரு லைன் ஒன்று வந்துருக்கு. ஓகே, ஸோ சிமிலர்லி இந்த பக்கமும் இது அப்படியே என்ன பண்ணிக்கலாம், மிரர் பண்ணிக்கலாம். மிரர் கொடுத்துட்டு ஸோ எதை மிரர் பண்ணணும், மிரர் பிளேன், இந்த பிளேன் செலக்ட் பண்ணி இந்த லைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். மிரர் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம இங்கேருந்து ஒரு லைன் ஒன்று ஜாயின் பண்ணுறேன். ஓகே, ஒரு ஆங்கிளில் நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம க்ரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, டோன்ட் வரி அபவுட் தி டைமென்ஷன்ஸ். ஸோ வி ஆர் கோயிங் டு லேர்ன் தி கான்செப்ட்ஸ். ஓகே, சரியா? ஸோ இதுதான் நம்மளோட டைமென்ஷன்ஸ். ஸோ ட்ரிம் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே ட்ரிம் ஆகும். ஓகே, இந்த லைனு
இந்த ரெண்டும் ட்ரிம் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ இங்கே ஒரு ஃபில்லட் ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஃபில்லட். ஸோ இங்கேயும் ஒரு ஃபில்லட் இருக்குது. ஸோ 5 mm ஃபில்லட்டு, 5, இது ஒரு 5 mm, இது ஒரு 5 mm. ஓகே, ஸோ இங்கே எல்லாமே நம்ம ஃபில்லட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ வேறு இடத்துல எங்கேயும் மேக்ஸிமம் ஃபில்லட் இல்லை. ஓகே, ஸோ தட்ஸ் ஜாமெட்ரி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபேஸு, ரைட். ஸோ இப்போ இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரயில் ரோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும், பட் நம்ம அந்தளவுக்கு பண்ண தேவையில்லை. சும்மா ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ எக்ஸ்ட்ரூடு இதை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ எவ்வளோ mm வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 400 mm வச்சுக்கலாமா. ஓகே, 400 mm வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதே மாதிரி நமக்கு இன்னொரு ஐ செக்ஷனும் நமக்கு தேவைப்படும் இல்லையா. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக போயிட்டு இங்கே மூவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். மூவ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதை ஹோல்ட் பண்ணி இங்கே வைக்கிறேன். ஓகேவா, இப்போ இதோட டாப் வியூவில் வச்சுட்டு இப்போ கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதை அப்படியே கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணேன்னா உங்களுக்கு ஒரு இது கிடச்சிரும். ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் இருக்கிற நடுவில் கேப் பார்த்தா அப்படின்னா ஒரு 0.5 mm வைக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ இது டோட்டலாக 400, 400.5 வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சிம்பிளான ஒரு கேப் ஒன்று இருக்குது. ஓகே, 0.5 mm இருக்குது. ஓகே, ஸோ இப்போ தெர்மல் எக்ஸ்பேன்ஷனால இங்கே இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் கப்புள் ஃபீல்டு அனாலிசிஸ். ஸ்ட்ரக்சரல் அண்ட் தெர்மல் இது ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ண போகிறோம். அதனால இதுக்கு பேர் கப்புள் ஃபீல்டு அனாலிசிஸ்னு வச்சுருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க் பெஞ்சில் போயிட்டு மாடலை ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுக்குறேன். ஓகே, ஓகே, ஸோ இப்போ மாடல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். சரியா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மாடல் எந்த மாடல் உள்ளே வந்தாலும் ஃபஸ்ட்டு இமீடியட்டாக நம்ம போயிட்டு செக் பண்ணிக்கிறோம். மீட்டரில் வச்சுக்கிறேன், இந்த தடவை மில்லிமீட்டரில் இல்லாமல் மீட்டரில் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ரெண்டு சாலிடுக்குமே ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் அப்படிங்கிறது தான் டிஃபைன் ஆயிருக்கு. ஓகே, இப்போ ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலோட மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கங்க. ஸோ இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெர்மல் அனாலிசிஸ் பண்ணுறவங்கனால அதுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி மெயினாக தெர்மல் கண்டக்டிவிட்டி மட்டும்தான் இருக்கும். ஏன்னா டெம்பரேச்சரை கண்டக்ட் பண்ணணும், அதுக்காக தெர்மல் கண்டக்டிவிட்டி மட்டும்தான் அதில் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே கான்டாக்ட் ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக ரொம்ப 0.5 mm இருக்குது அப்படிங்கிறனால பாண்டட் அப்படிங்கிற கான்டாக்டை இதை எடுத்துருச்சு. ஓகேவா, ஸோ பாண்டட்னா என்ன அர்த்தம்னா இது ரெண்டும் க்ளூ ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஈவன் தோ 0.5 mm கேப் இருந்தாலும் இது ரெண்டும் க்ளூ ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா நமக்கு இந்த சிமுலேஷனோட பர்பஸே இல்லாமல் போயிடும். கரெக்டாக? ஸோ இப்போ அதனால அதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி மாற்றுறோம். ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் 0.15 mm அப்படிங்கிற 0.15. there is no unit for frictional contact. ஓகேவா, ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ மெஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலிமெண்ட் சைஸில் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் அக்யூரேட் அனாலிசிஸ்ங்கிறதுனால யூனிட் செட் பண்ணுறப்ப மில்லிமீட்டரில் நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணுறேன். ஓகே, ஒரு 3 mm இருக்கிற மாதிரி கொடுத்துட்றேன். ஓகேவா, ஸோ கொடுத்துட்டு இது ரெண்டுக்குமே காமன் மெஸ் நான் அப்ளை பண்ணுறேன், ஜென்ரேட் மெஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, 7 lakhs பக்கமாக வந்துருச்சு. கரெக்டாக? ஸோ இது லீனியராக தான் எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. பை டிஃபால்ட்டாகவே ஒரு குட் குவாட்ரிலேட்டரல் மெசேஜ் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் மெஸ் சைஸ் நான் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மெஸ் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 mm அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஓகேவா, ஸோ 10 mm கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ஜென்ரேட். எலிமெண்ட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சால்விங் டைம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, ஸோ அதனால் நம்ம இது மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான கார்னரில் ப்ராப்ளம் வந்தது அப்படிங்கிறப்ப நாம் வந்து இதை மேனுவலாக தான் கரெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஃபில்லட்டை கரெக்டாக கேப்சர் பண்ணல, பட் இட் இஸ் ஓகே. இது இப்படியே இருக்கட்டும், இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்ப்போம், என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கு அந்த மாதிரி மறுபடியும் மெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா, ஓகே. இப்போ ஸ்டெடி ஸ்டேட் தெர்மல் அனாலிசிஸில் இனிஷியல் டெம்பரேச்சர் எதுவும் இல்லை. அனாலிசிஸ் செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டெப் நான் எதுவும் கொடுக்கல. அதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக் டைம் ஸ்டெப்பிங் ஆஃப் பண்ணிவிட்டு சப்ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 சப்ஸ்டெப்ஸில் இதில் நம்ம டெம்பரேச்சர் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே, என்னென்ன டெம்பரேச்சர் இதில் என்னென்ன லோடு இதில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா, ஸோ டெம்பரேச்சர் இங்கே டெம்பரேச்சர் இருக்குது, கன்வெக்ஷன் இருக்குது, ரேடியேஷன், ஹீட் ஃப்ளோ, ஹீட் ஃப்ளக்ஸ், ஸோ இது எல்லாமே அப்ளை பண்ணலாம். ஓகேவா, ஸோ இப்போ நான் டேரெக்டாக டெம்பரேச்சர் அப்ளை பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சம்மர் டைமில் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் டைரெக்டாக அப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் செட் பண்ணுறேன். ஸோ 100 or 120 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தெர்மல் டெம்பரேச்சர் ரிசல்ட் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ டோட்டல் ஹீட் ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்குது, எப்படி இருக்குது, ஏன்னா டெம்பரேச்சர் ரெண்டுலேயுமே சேஞ்ச் ஆக போகிறது இல்லை அப்படிங்கிறனால டெம்பரேச்சர் இது 120 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கன்வெக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஓகே, அவுட் சைட் ஃபுல்லாக கன்வெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ எந்தெந்த சர்ஃபேஸில், ஸோ இந்த சர்ஃபேஸு கம்ப்ளீட்டாக போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷனில் போயிட்டு ஸோ லிமிட்ஸ்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக செலக்ட் ஆகும். ஓகே, ஓகே, சிமிலர்லி இந்த ரெண்டு சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இதுவும் செலக்ட் பண்ணிட்டு லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் இது செலக்ட் ஆகும். ஸோ இதில் எல்லாம் கன்வெக்ஷன் அப்ளை ஆயிருக்கு.
ஓகே, கன்வெக்ஷன் என்ன, ஒரு ஏர் ஃப்ளோ நடந்துகிட்டே இருக்குது, கம்ப்ளீட்டாக இதை சுற்றி ஒரு ஏர் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஓகே, அப்ளை. ஸோ கன்வெக்ஷன். ஸோ ஆம்பியன்ட் அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஓகே, ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். ஸோ ஃபிலிம் கோஃபிஷியன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயரில் அப்ளை பண்ணணும். அதனால் நான் மீட்டர்னு சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே பார்த்தா அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 30 வாட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் டிகிரி செல்சியஸில் ஃபிலிமிங் கோஃபிஷியன்ட் நடந்துட்டு இருக்கு. ஏர் ஃப்ளோ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ மேக் ஷூர் ஆல் கரெக்டான டேட்டாஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி சால்வ் பண்ணுங்க. ஓகே, இப்போ எனக்கு கம்ப்ளீட்டாக சால்வ் ஆயிடுச்சு. ஸோ டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இங்கே மேலே எல்லாம் கன்வெக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால ஒரு 90 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ 90 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இந்த கேப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 90 டிகிரி இருக்குது. ஓகே, இப்போ இதில் ரிசல்ட்டில் போயிட்டு இந்த எட்ஜஸ் நான் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த எட்ஜை ஆன் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களோட சாலிட் ஜாமெட்ரியோட பவுண்டரி என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் என்னோட ப்ரெசென்ட் கண்டிஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சம்மரில். ஓகே, இப்போ இந்த டிகிரி செல்சியஸுக்கு என்னோட காம்பனண்ட்டு இந்த கேப்பை ஃபில் பண்ணுமா, இல்லை இந்த கேப் க்ளோஸ் ஆகுமா, இல்லை அப்படி கேப் க்ளோஸ் ஆகலைன்னா எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுனாவே எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் எக்ஸப்ட் நான் கண்டக்டிவ் தெர்மல் மெட்டீரியலாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்பேண்ட் ஆகாது. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் வேறு ஏதாவது டெம்பரேச்சர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது, அப்ளை ஆகுது அப்படின்னா கன்ஃபார்மாக நமக்கு என்ன ஆகும், தெர்மல் எக்ஸ்பென்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இதில் போயிட்டு ஒர்க் பெஞ்சோட ப்ராஜெக்ட் ஸ்கிமேட்டிக் விண்டோவில் போயிடுறீங்க. போயிட்டு இப்போ நம்ம ஸ்டெடி ஸ்டேட் தெர்மல் அனாலிசிஸ் தான் பண்ணணும். இப்போ நான் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறேன். நம்ம இங்கெல்லாம் ட்ராப் பண்ணக்கூடாது. எந்த இடத்துல நம்ம சொல்யூஷன் கிடைச்சதோ அந்த இடத்துல நம்ம ட்ராப் பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற தெர்மல் அனாலிசிஸோட ரிசல்ட் ஃபுல்லாக இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். தெரியுதா? ஸோ இதோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, ஜாமெட்ரியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, இதோட மாடலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, இங்கே வந்த சொல்யூஷனும் இதோட செட்டப்புக்கு போயிடுச்சு. ஓகே, இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு இதை எடிட் அப்படிங்கிறத கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ இப்போ இதை எடிட் பண்ணோன்னா இங்கே பார்த்தேன் அப்படின்னா இம்போர்ட்டட் லோடுன்னு ஒன்று வந்திருக்கும். அந்த இம்போர்ட்டட் பாடி டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பண்ண ஸ்டாட்டிக் தெர்மல் அனாலிசிஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணது. ஓகே, இப்போ அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இம்போர்ட் லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லோடு ஃபுல்லாக நம்ம அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் ஃபுல்லாக அதில் இனிஷியலாகவே இம்போர்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக? இப்போ நம்ம இங்கே செட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அனாலிசிஸ் செட்டிங்ஸில் நாம் இங்கே என்ன பார்த்தோம், அனாலிசிஸ் செட்டிங்ஸில் 10 சப்ஸ்டெப்பில் சால்வ் பண்ண சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் செட்டிங்ஸில் ஆட்டோமேட்டிக் டைம் ஸ்டெப்பிங் ஆஃப் பண்ணிட்டு 10 சப்ஸ்டெப்பில் நான் இதை சால்வ் பண்ண சொல்ல போகிறேன். ஒரே சிங்கிள் லோடில் 90 டிகிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா சரியாக சால்வ் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதுதான் உங்களுக்கு அதில் காம்பனண்ட். கரெக்டாக? இப்போ இதை எங்கெங்கே நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டிஷன்ஸ் கொடுக்குறேன். எந்தெந்த ஃபேஸில் நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்குறேன். இந்த ரெண்டு ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ஃபேஸும் எக்ஸ் அண்ட் இசட் டைரக்ஷனில் எக்ஸ்பேண்ட் ஆகலாம். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் இந்த டைரக்ஷன்லையும் எக்ஸ்பேண்ட் ஆகலாம். ஓகே, பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷன்லையும் மூவ் ஆகக்கூடாது, மேலே ஒய் டைரக்ஷன்லையும் இது மூவ் ஆகக்கூடாது அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இது 0, இதுவும் 0 மீட்டர். தட் மீன்ஸ் this can move only in x direction. ஓகே, ஸோ எக்ஸ் டைரக்ஷன்ல மட்டும்தான். ஏன்னா நீங்க இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்பனண்ட் இந்த ரயில் ரோடு, ஆக்சுவல் ரயில் ரோடு, இது 0.5 கேப் இருக்காது, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, இந்த ரயில் ரோடு இந்த பக்கமும் எக்ஸ்பேண்ட் ஆகலாம், அந்த பக்கம் எக்ஸ்பேண்ட் ஆகலாம். பட் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல கன்ஸ்ட்ரெயின் போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டு இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகக்கூடாது, பட் லீனியராக நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகலாம். இப்போ லீனியராக இந்த டைரக்ஷனில் எக்ஸ்பேண்ட் ஆகலாம்னா என்ன மீனிங்னா, ஏன் அப்படி ஆக விடாம பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா இந்த என்டையர் ரயில் ரோடுமே பக்கிள் ஆகும். பக்கிள் ஆகிட்டு டோட்டலாகவே பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம அலோவ் பண்ணல அப்படின்னா இந்த கேப்பை நாம பர்பஸாக இங்கே கேப் கொடுத்து அலோவ் பண்ணியிருக்கனால, நாட் ஓன்லி இந்த கேஸில், சில கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெர்மலாக டிஃபால்ட்டாக கன்ஃபார்மாக அலோவ் பண்ணுவாங்க. அப்படி அலோவ் பண்ணால் மட்டும்தான் அது என்ன ஆகும், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சேம் எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு பக்கிள் ஆகாது. எனக்கு இந்த டைரக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த டைரக்ஷன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு டைரக்ஷன்லையும் கரெக்டாக நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ் டைரக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த பிளேட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒய் டைரக்ஷன்லையும் எனக்கு இது மூவ் ஆக போகிறது இல்லை. கரெக்டாக? இசட்ல மூவ் ஆக போகுது இந்த ரெண்டு ஃபேஸும். ஓகே, ஸோ இதுதான் என்னோட இப்போ கண்டிஷன்ஸ். ஓகே, நான் வேற எந்த எக்ஸ்டர்னலாக லோடு எதுவும் அப்ளை பண்ணவே இல்லை. டைரெக்டாக இதை நான் இதுலேருந்து எனக்கு வரப்போகிற ஃபைனல் டிஃபார்மேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். அதே மாதிரி ஃபைனல் ஸ்ட்ரெஸ் என்ன வருது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். ஓகே, மேக் ஷூர் தட் அந்த கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அது ரெண்டுமே ஃப்ரிக்ஷனில் தான் இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சால்வ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். டோட்டல் டிஃபார்மேஷன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1.6 mm இந்த பக்கம் மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த டைரக்ஷனில் 1.6, இந்த பக்கம் 0.8 mm இந்த டைரக்ஷனில் மூவ் ஆயிருக்கு. இதை வச்சு தான் நீங்கள் ரிசல்ட் இன்டர்பிரேட் பண்ணணும். இப்போ டாப் வியூவில் வைக்கிறேன். டாப் வியூவில் வச்சுட்டு எட்ஜ் டிஸ்பிளேல வச்சுட்டு இதை ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு மேக் ஷூர் தட் ட்ரூ ஸ்கேலில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது ரெண்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் தேர் இஸ் அ கேப். ஸோ இது எக்ஸ்பேண்ட் ஆகுது, பட் பார்த்தீங்க அப்படின்னா சம் பிளேசஸில் இது டச் ஆகிற மாதிரி போகுது. ஓகேவா? ஸோ அது என்ன பிளேஸ், எவ்வளோ கேப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைரக்ஷனல் டிஃபார்மேஷன் எடுக்கிறேன். டிஃபார்மேஷனில் போயிட்டு டைரக்ஷனல் டிஃபார்மேஷன். ஸோ எந்த பாடி வேணுமோ அந்த பாடியை செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுக்குறீங்க.
எந்த டைரக்ஷனில் வேணும், இசட் ஆக்சிஸ் தான் நமக்கு தேவை இல்லையா. ஸோ இதில் எவ்வளோ தூரம் நமக்கு மூவ் ஆயிருக்கு, எவாலுவேட் ஆல் ரிசல்ட்ஸ் பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா 0.95 mm இது மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த டைரக்ஷனில். ஸோ சின்ஸ் நம்ம கொடுத்த கண்டிஷன்ஸ், பவுண்டரி கண்டிஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது மட்டும் லைட்டாக இப்படி கிராஸாக மூவ் ஆகுது. பட் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் மூவ் ஆகுது. இதுதான் மேக்ஸ். இது கொஞ்சம் கம்மியாக மூவ் ஆயிருக்கு, இது கொஞ்சம் ஜாஸ்தியாக மூவ் ஆயிருக்கு இந்த டைரக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ இப்போ இதனால இது ரெண்டும் டச் ஆயிருக்குமா ஆயிருக்காதா அப்படிங்கிறத நம்ம எப்படி ஃபைன் பண்ணலாம். சொல்யூஷனில் போயிட்டு கான்டாக்ட் டூலில். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஸ்ட்ரெஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறேன். ப்ரெஷர் ஏதாவது டெவலப் ஆயிருக்கா, ஏன்னா இது ரெண்டு ஜாயின் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரெஷர் டெவலப் ஆகும். ஓகே, எவ்வளோ தூரம் ஸ்லைட் ஆயிருக்கு. ஓகே, பெனட்ரேஷன் நடந்திருக்கா இந்த ரெண்டுக்கு நடுவில், ஒன்னோட ஒன்று மேலே டச் ஆகி அதுக்கு மேலே போக முடியாமல் இது பண்ணியிருக்கா, கேப் இருக்கா. ஓகே ஓகே, ஸோ வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே, எவாலுவேட் ஆல் ரிசல்ட்ஸ். ஸோ இப்போ ஸ்டேட்டஸ் போய் பார்க்குறேன். ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலரில் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கு கரெக்டாக. பட் இந்த கலர் இங்கே இருக்கிற எந்த கலரோடையும் மேட்ச் ஆகலை, சரிங்களா. அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்கள் உடனே ஒன்றுமே ஆகலைன்னு நினச்சிடக்கூடாது, இங்கே போயிட்டு பார்க்கணும். நமக்கு லாஸ்ட் ஸ்டெப்பில் தான் ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம், இந்த இடத்துல லைட்டாக இந்த கலரை வச்சு இன்டர்பிரேட் பண்ணீங்கன்னா தெரியுது, ஒரு பக்கம் ஸ்டிக் ஆகுது, ஒரு பக்கம் ஸ்லைட் ஆக ஆரம்பிக்குது. தட் மீன்ஸ் இது ரெண்டும் பேசிக்காக ஒரு பாயிண்ட்ல டச் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஸ்ட்ரெஸஸும் பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப்ல ரைட் கிளிக் பண்ணி ரிட்ரீவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அங்கே எவ்வளோ ஸ்ட்ரெஸஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு காமிக்கும். ஸோ இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா யூனிட்ல பார்த்தீங்கன்னா மெகா பாஸ்கல்ல வைக்கணும்னா என்ன பண்ணணும், மில்லிமீட்டர். ஓகே, மில்லிமீட்டர்ல தான் இருக்கு. ஸோ இவ்வளோ மெகா பாஸ்கல் இங்கே இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகுது. ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள் தான், பட் லைட்டாக டச்சிங்ல வருது. ஸோ ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வந்திருக்கு, இது ரெண்டும் டச் ஆகிறதுனால கிரியேட் ஆகிற ப்ரெஷர் இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 7.5 மெகா பாஸ்கல் வரைக்கும் இந்த இடத்துல டச் ஆகுது. ஓகே, ஸ்லைடிங் டிஸ்டன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் மேக்ஸிமம். ஓகே, இந்த மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் தான் ஸ்லைட் ஆயிருக்கு. பெனட்ரேஷன் நடந்திருக்கா அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல பெனட்ரேஷன் நடந்திருக்கு. கரெக்டா, ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல பெனட்ரேஷன் நடந்திருக்கு. கேப் இருக்கா இன்னும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு 0 கேப்லேயே மெயின்டைன் ஆகிட்டு வந்து லாஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தீங்கன்னா ஒரு 0.22417 கேப் இதில் மெயின்டைன் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ரிசல்ட்டோட, சரி, இந்த அனாலிசிஸோட கன்க்ளூஷன் இதுதான். ஸ்ட்ரெஸ்ஸும் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டிவிஜுவலாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஈக்குவலன்ட் ஸ்ட்ரெஸ்ல போயிட்டு இதை கிளிக் பண்ணி இதோட ஸ்ட்ரெஸ் எவ்வளோ, இதுக்கு மட்டும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 558 மெகா பாஸ்கல் இந்த இடத்துல ஜெனரேட் ஆயிருக்கு. காரணம் என்னன்னா இங்கே தான் உங்களுக்கு டச் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, ஸோ இந்த கேப் எவ்வளோ எம்எம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்குலாம் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். பட் இந்த தெர்மல் எக்ஸ்பான்ஷனால மட்டும்தான் இந்த கேப் கொடுக்குறாங்க. ஓகே, இல்லைன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ரயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, கண்டினியூஸ் ரயில் ரோடு அப்படிங்கிற டெக்னாலஜிக்கு நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸிமம் இந்த வெல்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு ஒரு தடவை தான் வெல்ட் அடிப்பாங்க. பட் ட்ரெடிஷ்னலாக பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள், இது இந்த கப்புள் ஃபீல்ட் அனாலிசிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராப்ளம் நான் சூஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம். ஓகேவா? ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமே 96% பார்த்துட்டு இருக்கிறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராக்டிக்கல் ப்ராப்ளத்தோட அகைன் நான் வந்து மறுபடியும் திருப்பி நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.